வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது டோபமைன் நட் 2.22 அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. டோபமைன் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே ஒரு விதமான அடிக்ஷன் காரணமாக ஏதோ ஒரு நபர் யாரையோ 2 மணி 22 நிமிஷத்துக்கு கொலை பண்ண போறாங்க. அது யார் யாரு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு மெசேஜ் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு கொலை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதே நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய செட் ஆஃப் மக்களை காட்டுறாங்க. அதுல ஒருத்தங்க பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய கப்பலா இருக்காங்க. அண்ட் இன்னொரு பொண்ணு ரீசெண்டா பிரேக்கப் ஆயிருக்கும். அந்த பொண்ணோட அந்த லவ்வர் இருப்பான்ல, அவன் டார்ச்சர் பண்ற மாதிரியான ஒரு போர்ஷன் காட்டுவாங்க. அண்ட் ஒரு நபர் அந்த மதுசூதனன் அப்படின்றவர் தொடர்ச்சியா போன் பண்ணி எல்லார்கிட்டையும் காசு கேட்டுட்டு இருப்பாரு. சோ அவரோட கதை என்ன அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான சின்ன சின்ன கதைகளை காட்டியிருப்பாங்க. சோ இதுல யார் அந்த கொலை பண்ண போறது அண்ட் யாரு விக்டிம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, பொதுவா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூவில பாத்தீங்கன்னா யாரு கொலை பண்ணது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மிஸ்ட்ரியா வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த கொலை பண்ண போறது யார அப்படின்றதையே ஒரு மிஸ்ட்ரியா வச்சிருந்தாங்க. அதுவும் அந்த 2 மணி 22 நிமிஷத்துக்கு நடக்க போகுது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் ட்ரையலா இருந்துச்சு. ஆல்சோ அந்த டோபமைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி ஸ்டார்டிங்லேயே நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷன் இந்த படத்துல கவர் பண்ணது அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதாவது பான் அடிக்ஷன்ல தொடங்கி இந்த மொபைல் அடிக்ஷன் வர ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்றது இந்த ஆன்லைன் ரம்மி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியுமே பேசியிருப்பாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. ஆல்சோ இது எல்லாத்தையும் 1.5 மணி நேரத்துக்குள்ள சொல்லி முடிச்சது அப்படின்றதுமே ஒரு கிறிஸ்பான வாட்சா தான் இருந்துச்சு. பட் இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கதான் செஞ்சுச்சு. ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கு. அதனால நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றதே கொஞ்சம் பிலோ பாரா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆல்சோ இந்த கதையை அந்த நரேட் பண்ண விதம் இருக்குல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கதைகளை இவங்க சேர்த்து வச்சு ஒரு கதையா சொல்றாங்க. சோ அந்த ஒரு கோர்வையா சொன்ன விதம் இருக்குல்ல, அது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுலயும் அந்த ரீல்ஸ் அது ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஓவரால் கண்டிப்பா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.